சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம சூப்பரான மல்லி சிக்கன் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி கொத்தமல்லியை வச்சு சூப்பரான ஒரு சிக்கன் பண்ண போகிறோம். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மல்லி சிக்கனுக்கு தேவையான மசாலா வந்து வறுத்துக்கலாம். இதுக்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 20 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். 1.5 கிலோ நமக்கு வந்து சிக்கன் எடுத்துருக்கோம், அதனால் 20 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து ஒரு 20 பல்லு பூண்டு, இஞ்சி வந்து ஒரு 4 பீஸு. இப்போ நம்ம இது மேலே கொத்தமல்லி 2 கட்டு கிட்டத்தட்ட கொத்தமல்லி வந்து வச்சுருக்கேன். இதை அப்படியே வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இது வதங்கலாம் வேண்டாம் நமக்கு. 2 லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன். இந்த லெமன் வந்து எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா, இந்த க்ரீன் கலர் மாறாமல் நல்ல பச்சை கலரில் நமக்கு வந்து சிக்கன் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறினோடனே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துருவோம். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே ஒரு 5 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை வந்து இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இது நல்லா வந்து வதங்கணும். நம்ம வந்து லெமன் சேர்த்த தொட்டு தான் நமக்கு நல்ல இந்த க்ரீன் கலர் இருக்குது. மசாலா எல்லாத்தையும் இதில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நான் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துன்னு வர சொன்னேன். இதுக்கு இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சம் நல்லா வதங்கி அதுக்கப்புறம் வேக விடணும். 1.5 கிலோ சிக்கன் இது. நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா இறுத்து போட்டுருங்க. இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி, இந்த தண்ணி இதுவே சரியாக போயிடும். இதை மூடி வச்சு கொஞ்சம் வேக வச்சு கிண்டி விடணும். அப்போ தான் நல்லா வதங்கும் நமக்கு. பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வரும். தண்ணி பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றல. அந்த மசாலாவில் இருந்த தண்ணியும் இந்த சிக்கனில் இருந்த தண்ணியும் தான். இது வந்து நல்லா நமக்கு இன்னும் கொஞ்சம் வற்றணும். கம்மியான தீயில வச்சு இதை வந்து நல்லா வற்ற விடலாம். சூப்பராக மல்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சிம்லையே வச்சு வேக விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்துடும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, இது எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்படி பச்சை கருவேப்பிலை சேர்க்கும் போது அதோட வாசம் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான மல்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.